சுலபமான முறையில் எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 15 லெமன் எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் நல்லா கழுவிட்டு மேலே தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா ஒரு துணியில் தொடச்சி எடுத்துக்கிறேன். அதெல்லாம் 8 பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க ஒவ்வொரு லெமனையும். அது கூட 2 ஸ்பூன் நல்லா கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு துணி போட்டு கட்டி வச்சுருக்கேங்க. கட்டிட்டு வெயிலில் ஒரு 2-3 நாள் காய வைக்கலாம். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் லெமன் நல்லா ஊறி வந்துருச்சு உப்பு கூட. இது கூட 4 ஸ்பூன் நான் சில்லி பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ஒரு 2 டேஸ் நான் வெயிலில் வைக்கிறேங்க. கட்டிட்டு துணி கட்டிட்டு வெயிலில் வைக்கிறேங்க. 2 நாளுக்கு அப்புறம் வெயிலிருந்து எடுத்தேன், நல்லா ஊறி வந்திருக்குங்க. இப்போது நம்ம தாளிப்பு போடுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா வணக்கிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்து அதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம ஊறுகாய் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஊறுகாய் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப்